வழியில காட்டு வேட்டைக்காரங்க ஒருத்தனை பாத்துட்டாங்க. காட்டு வேட்டைக்காரன் விலங்குகளை மட்டும் இல்லாம போற வர ஜனங்களையும் வேட்டையாடுவான். எல்சா முடினால காட்டு வேட்டைக்காரன் கிட்ட உடனே மாட்டிக்கிட்டா. பார்க்க ரொம்ப அழகா வெள்ளந்தியா இருந்த எல்சாவை பார்த்து வேட்டைக்காரன் சிரிச்சான். அப்புறம் எல்சாவோட நீளமான முடிய பிடிச்சி 100 மீட்டர் தூரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போனான். அப்புறம் தன்னோட 1000 வருஷ பழமையான மர வீட்டுல அடைச்சு வச்சான். இது வரைக்கும் வேட்டைக்காரனால பிடிக்கப்பட்ட எந்த வேட்டை பொருளும் தப்பிச்சதில்லை. நல்ல வேளை எல்சாவோட அப்பாவுக்கு வேட்டைக்காரன் எல்சாவை பிடிக்கும் போது அவரு தப்பிச்சுட்டாரு. அவர் மாமா கூட சேர்ந்து 2 பேரும் நடந்துட்டே எல்சாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் ஒரு மரம் வெட்டுறவரை பார்த்தாங்க. மாமா முன்னாடி போய் அவர்கிட்ட வழி கேட்டாரு. அவர் ஒரு குருடன். ஆனா அவர் மரம் வெட்டுறது ரொம்ப துல்லியமா இருந்துச்சு. அப்போதான் மாமா அந்த மர வெட்டி கையில இருந்த கோடாரிய கவனிச்சாரு. ஆமா, அதுதான் அந்த மேஜிக் பறவை சொன்ன மேஜிக் கோடாரி. அது வெட்ட முடியாதது எதுவுமே இல்ல. எல்சாவோட அப்பாவும் மாமாவும் அந்த மர வெட்டி கிட்ட அந்த மேஜிக் கோடாரியை ஒரு தடவை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும்னு கேக்குறாங்க.